ஓம் சாந்தி. எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? ஸோ நிறைய பேர் கல்கி அவதாரம் எப்போ நடக்கும், இயேசுவின் 2ஆம் வருகை எப்போ நடக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இதே நேரத்தில் யாருக்கும் தெரியாத இன்னொரு விஷயம் என்னென்னா, ராவணன் எப்போ மீண்டும் உயிர்த்து வருவான். ஆக்சுவலாக இயேசு கிறிஸ்து உயிர்த்து வந்தார் அப்படிங்கிறது தான் நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனால் ராவணனும் அது மாதிரி உயிர்த்து வருவான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது எத்தனை பேருக்கு தெரியும்? ஸோ அவன் இறந்த பிறகு அவனுடைய உடலை ஒரு அரக்கன் எடுத்துகிட்டு போய் பாதுகாப்பாக வச்சிருக்கிறதாகவும், ஒரு குறிப்பிட்ட வருடம் கழித்து அவன் மீண்டும் வருவான் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. அது உண்மையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது உண்மைதான். ஏன்னா ராவணன்னா முதல்ல யார் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம், இந்த 5 விகாரம் ஆணிடமும் இதே 5 விகாரம் பெண்ணிடம் உள்ள இணைந்த ரூபம்தான் 10 தலை ராவணன். மற்றபடி ராவணனை தனியாக ஒருத்தன் கிடையாது. இந்த ராவணனைத்தான் மாயான்னு சொல்கிறோம், சாத்தான்னு சொல்கிறோம், சைத்தான்னு சொல்கிறோம். ஸோ வெவ்வேறு பேர் வெவ்வேறு மதத்தில் கொடுக்கப்பட்டிருக்குது. இதே விஷயம் பைபிள்லேயும் போட்டிருக்கும். சாத்தானை கடவுள் 1000 வருடம் பாதாள லோகத்தில் அடைத்து வைத்திருப்பார். அப்புறம் மறுபடியும் வெளில வந்துடுவோம் இல்லையா? ஸோ அது என்ன 1000 வருட கணக்கு அப்படின்னா, கிறிஸ்தவர்களுடைய சராசரி ஆயுள், அதாவது அந்த மதத்துடைய ஆயுள் பார்த்திங்கன்னா 2000 வருடம் தான். ஸோ இப்போ உலக அழிவு பக்கத்தில் நெருங்கிட்டு இருக்குது. ஸோ கிறிஸ்தவர்களை வச்சு தான் அந்த வருடம் இப்போ நம்ம ஃபாலோ பண்ணுற வருடம் இருக்குது இல்லையா? ஸோ அப்போ முதல் 1000 வருடம் அவங்களுக்கு சாத்தான் இருக்க மாட்டோம். அடுத்த 2, அதாவது சாத்தான் இருக்க மாட்டோன்னா என்ன, இந்த தவறான எண்ணங்கள் அவங்களுக்குள்ளே வராது. அதுக்கப்புறம் தான் அவங்களுக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக தவறான எண்ணங்கள், காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம் பாவம் செய்வார்கள். அதற்கு பிறகு தண்டனை அனுபவிப்பார்கள். ஸோ அதுதான் இன்றைக்கி உலகம் ஃபுல்லாக பயங்கரமான நோய்கள், இயற்கை சீற்றங்கள் இதெல்லாம். ஸோ இது மாதிரி ஒவ்வொரு மதத்திற்குமே இப்போ முஸ்லீம்கள் பார்த்திங்கன்னா 1400 வருடம் அவங்களுக்கு. ஸோ அப்போ அதில் பாதி நீங்கள் எடுத்திங்கன்னா 700 வருடம் அவங்களுக்கு சொர்க்கம் மாதிரி இருக்கும், 700 வருடம் நரகம் மாதிரி இருக்கும். இதே பூமியே. அதே மாதிரி ஒரிஜினல் சொர்க்கம்னு ஒன்று இருக்குது. இது அந்தந்த மதங்களுக்கு நரகத்தோடு ஒப்பிடும்போது அது சொர்க்கம். ஆனால் ஒரிஜினல் சொர்க்கம் இந்த மதங்கள்லாம் வருவதற்கு முன்பு இருந்தது. இதே பாரத பூமி சொர்க்கமாக இருந்தது. முதல் 2500 வருடம் சொர்க்கமாக இருந்தது. பாருங்கள், எந்த மதத்துடைய ஒட்டுமொத்த ஆயுள் கூட 2500 வருடம் கிடையாது இப்போ இருக்கக்கூடிய மதங்களுடைய ஆயுள். ஆனால் சொர்க்கமே 2500 வருடம் இருக்கும். அடுத்த 2500 வருடம் இந்த பூமி நரகமாகும்போது தான் மதங்கள் எல்லாம் வருது. அந்த சொர்க்கத்தில் தான் காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம்னா என்னன்னே யாருக்குமே தெரியாது. ஸோ அப்போ 2500 வருடம் ராவணனுக்கே அங்கே வேலை கிடையாது. அடுத்தது தான் ராவணன் உயிர்த்து வருகிறான். அதாவது மனிதர்களுக்குள்ள காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம் வந்துச்சு. ஏன் அதுக்கு முன்னாடி இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா, அவங்களுடைய ராவணன் வர்றதுக்கு முக்கியமாக ஒரு விஷயம் தேவை. என்ன தேவை அப்படின்னா, உடம்பு தேவை இல்லையா? மண்ணில் தான் செடி வளரும்ன்ற மாதிரி இந்த ராவணன், மாயா, சாத்தான் உடம்பில் தான் வளருவான். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உடல் உணர்வு தேவை. சொர்க்கத்தில் உடல் இருக்கும், ஆனால் உடல் நானுன்ற உணர்வு இருக்காது. உடல் வேறு, ஆத்மா வேறுன்னு பிரித்து அறிவாங்க. ஆத்மா புருவமத்தில் நட்சத்திரம் மாதிரி ஜொலிக்கினால் தான் இங்கே போட்டு வைக்கிறோம். அந்த ஆத்மா உடல் மூலமாக அனைத்து காரியங்களையும் செய்தே தவிர உடல் நான் கிடையாதுன்ற உணர்வில் தான் இருப்பாங்க. அதனால் சதா ஆனந்தமாக இருப்பாங்க. ஏன்னா ஆத்மாவுடைய உண்மையான குணம் ஆனந்தம். முதல் 2500 வருடத்திற்கு அந்த ஆனந்தத்திலே மூழ்கியவர்கள் அடுத்த 2500 வருடம் இந்த பூமி நரகமாக மாறுது. அதாவது உடல் உணர்வுக்கு வந்துடுறாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஆத்ம சக்தி இழக்கும்போது ஆத்மான்றதில் அவங்க கவனம் இருக்காது. கவனச்சிதறல் ஏற்பட்டு வெளி உலக விஷயத்தில் மயங்குறாங்க. அப்போ தான் காமம், கோபம்லாம் வருது. அப்போ சொர்க்கத்தில் எப்படி குழந்தை பிறக்கும்னா, கணவனும் மனைவியும் நமக்கு ஒரு வாரிசு வேணும்னு நினைக்கும் போது மனைவி கர்வம் அடைவாள். ஏன்னா தூய்மையான ஆத்மாக்களுடைய எண்ணத்திற்கு அவ்வளோ சக்தி இருக்கும். அதை தான் யோக பலம்னு சொல்கிறாங்க. அதுதான் இந்து மதத்தில் மந்திரத்தினால் பிறந்ததா, பாயசம் கொடுத்து பிறந்ததாக இப்படியெல்லாம் காட்டப்பட்டிருக்கு. ஸோ இப்போ ராவணன் இருக்கிறான். அதனால தான் ராவணனுடைய உருவபொம்மையை தசரா பண்டிகை அப்போ எரிக்கிறாங்க. எப்போவுமே ஒரு எதிரி உயிரோடு இருக்கும்போது தான் அவனுடைய உருவபொம்மையை செஞ்சு எரிப்பாங்க. ஸோ எரிக்கிறாங்கனாலே என்ன அர்த்தம், அவன் இப்போ இருக்கிறான், அவனுடைய ஆட்சி தான் நடக்குது. குறிப்பாக கிறிஸ்தவ முஸ்லீம்கள் தெளிவாக சொல்லுவாங்க, இது சாத்தானுடைய ஆட்சி அப்படின்ட்டு. ஆனால் இப்போ அவன் எப்போ உயிர் தெழுவான்றதை விட அவன் எப்போ செத்து போவான்றது தான் முக்கியமான விஷயமா இருக்குது. ஏன்னா அவன் இப்போ இருக்கிறானே,
இல்லையா? அவன் எப்போ சாவான் அப்படிங்கிற விஷயத்தை கடவுள் வந்து கலியுகம் அழியிறதுக்கு 100 வருடம் முன்பு, அல்லது ராவணன் சாகிறதுக்கு 100 வருடம் முன்பு வரார். யார் வரார்? சிவபெருமான் வரார். அவரை தான் அல்லாஹ் பரமபிதான் மற்ற மதத்தில் சொல்கிறாங்க. ராமாயணத்தில் ராமர்னு காட்டப்பட்டது சிவனுடைய மகிமை தூக்கி அங்கே ராமருக்கு போட்டாங்க, மகாபாரதத்தில் கிருஷ்ணருக்கு போட்டாங்க, பைபிளில் இயேசுக்கு போட்டாங்க கடவுளுடைய மகிமையை. ஸோ அப்பாவுடைய மகிமை குழந்தைக்கு போட்டதுனால தான் இத்தனை குழப்பங்கள். சரி, அவர் வந்து இந்த ராவணனை அழிக்கிறதுக்கான வழியை சொல்லி கொடுக்குறார். ஏன்னா ராவணன் ஒரு மனிதன் கிடையாது. மனிதன்னா ஈஸியாக அழிச்சிடலாம். ஸோ இது கண்ணுக்கு தெரியாத சூக்ஷ்மமாக நமக்குள்ளேயே இருந்து நமக்கே துக்கத்தை கொடுக்கறது. ஸோ அதை அழிக்கணும் அப்படின்னா நான் உடல் என்பதை மறக்கணும், ஆத்மான்ற உணர்வில் இருக்கணும் அப்படின்னு கடவுள் சொல்கிறார். ஆனால் அந்த சக்தி இல்லை. ஏன்னா வெளி உலக விஷயத்தில் மயங்கி மயங்கி ஆத்மான்ற உணர்வே வரமாட்டேங்குது இல்லையா? ஒரு அழகான பொண்ணு இல்லை, சுமாரான பொண்ணு போனாலே அப்படி கண்ணு திரும்பி பார்க்குது, கொலுசு சத்தம் கேட்டாலே திரும்பி பார்க்குது. ஸோ அந்த அளவுக்கு ஆத்மா பலகீனம் ஆயிடுச்சு. அதாவது ராவணனுக்கு அடிமையாக இருக்குது. அந்த அடிமைத்தனத்திலேருந்து மீட்கிறதுக்கு தான் இறைவன் வரார். இதைத்தான் வந்து பைபிள் குரானில் பார்த்திங்கன்னா எகிப்திலிருந்து அடிமைகளை கடவுள் மீட்டு கொண்டு வந்தார்னது. மனிதர்கள்கிட்ட அடிமையாக இருக்கிறது இல்லை, எல்லா மனிதர்களும் இந்த 5 விகாரத்துக்கு அடிமையாக இருக்கிறாங்க. இந்த அடிமைத்தனத்திலேருந்து மீட்கிறார் கடவுள். இதுதான் அங்கே சீதையை ராவணன்கிட்டேருந்து மீட்கிறதாக. அது ஒரு சீதை சம்மந்தப்பட்ட விஷயம் இல்லை, அனைத்து ஆத்மாக்களும் சீதை வர்றது சிவன் வருகிறார். வந்து சொல்கிறார், மறுபடியும் உங்களை ஆத்மானு வந்து ஆத்மாவின் தந்தையாகிய என்னை நினைவு செய்ய செய்ய, அவர் செம்பொன் நிறமான ஒளி உலகத்தில் நட்சத்திரமாக இருக்கார், அவரும் ஆத்மா தான். அவரை நினைவு செய்ய செய்ய ஆத்மாவிற்கு அந்த பலம் வரும்ன்றார். ஸோ முழுக்க முழுக்க அவர் நினைவிலே இருந்துக்கிட்டு நீங்கள் எல்லா காரியமும் செய்யலாம். ஆனால் இப்போ இந்த ஒரு வீடியோ பார்த்த உடனே உங்களுக்கு அப்படியே ஞாபகம் இருக்குமா? இருக்காது. ஏன்னா நிரந்தரமாக இறைவனை நினைக்கிறது கஷ்டம் கிடையாது. ஒரு ஒளிப்புள்ளியாக செவ்வானத்தில் நட்சத்திரம் மாதிரி நினைக்கிறது கஷ்டம் கிடையாது, யார் வேணாலும் நினைப்பாங்க. ஆனால் நிரந்தரமாக நினைக்கணும். எந்த அளவுக்கு நினைக்கணும்னா வெளி உலக விஷயங்கள் எல்லாம் மறக்கிற அளவுக்கு நினைக்கணும். காதலன் காதலி ஒருவர் நினைக்கும் போது சுற்றி இருக்கிற எல்லாம் மறக்குதில்ல, அங்கே வேறு ஏதோ நடக்கும், ஆனால் இவர் வேறு ஏதோ ஒரு போதையில் இருப்பார். அந்த மாதிரி இறைவன் நினைவிலிருந்து கலியுகத்துடைய அனைத்து விஷயங்களையும் மறக்கணும் அப்படின்னு கடவுள் சொல்கிறார். ஸோ அதற்காகத்தான் இறைவன் தன்னை பற்றிய அறிமுகத்தை கொடுக்கிறார். ஏன் மறக்க சொல்கிறார்? ஏன்னா ராவணன் பிடியிலிருந்து தப்பிக்கணும். ஏன் ராவணன் பிடியிலிருந்து தப்பிக்கணும்? ஏன்னா அவன் தான் பாவம் செய்ய வைக்கிறான். பாவம் செய்ய வைக்கிறதுனால தான் இன்றைக்கி பலவிதமான நோய்கள், இயற்கை சீற்றங்கள், உலக நாடுகளுக்கு இடையில் யுத்தம், குடும்பத்துக்குள்ளேயே பிரச்சனை, எல்லாத்துக்கும் காரணம் இதுதான். ஸோ அப்போ இறைவனை நினைத்து நினைத்து ஆத்மாவில் 2500 வருடமாக செய்த பாவம் பதிவாக இருக்குது. அதுதான் மீண்டும் மீண்டும் பாவம் செய்ய வைக்கிது, தூண்டுது. அந்த தூண்டுதல் வரும்போதெல்லாம் அப்போ அது இருக்கிற இடம் தெரியாமல் அழிக்கணும். எப்படிப்பட்ட காமத்தை தூண்டக்கூடிய ஒரு சூழ்நிலையில் சிக்கினாலும் மனம் கொஞ்சம் கூட ஆடாத அசையாத நிலை. எப்படிப்பட்ட கோபம், நம்பிக்கை துரோகம் செய்தவர் உங்கள் முன்னாடி வந்தாலும் அப்படியே ஆழ்ந்த அமைதியில் அந்த சகோதர ஆத்மாவை அன்பாக பார்க்குற அளவுக்கு உங்களுடைய ஆத்மா பலம் ஆகணும். அதற்கு இறைவனுடைய நினைவிலே மூழ்கி மூழ்கி இறைவனுக்கு ஈக்குவலான குணம், இறைவனாக ஆக முடியாது, இறைவனுக்கு சமமாக தூய்மையாக முடியும். ஸோ இதை உங்களுக்கு தினம் தினம் ஞாபகப்படுத்தணும். அதுக்கு தான் இறைவன் ஒரு வயோதிகர் உடலில் வந்து இந்த ஞானத்தை கொடுக்கிறார். அந்த வயோதிகருக்கு பிரம்மன் பேர் வைக்கிறார். பிரம்மா வாய் வழியாக சிவனுடைய ஞானத்தை கேட்டு சிவனுக்கு குழந்தையாகிறவங்க பிரம்மா மூலமாக ஆகிறதுனால பிரம்மாவுக்கும் குழந்தைகள்ன்றதுனால தான் பிரம்மா குமார் குமாரிகள் அப்படின்னு இந்த இயக்கத்துக்கு பேர். உலகத்தில் எல்லா நாடுகளிலும் இருக்குது பிரம்மகுமாரிகள் ராஜயோக தியான நிலையம். முற்றிலும் இலவசமாக கிடைக்குது, யூடியூப் வெப்சைட்ஸ்லையும் இருக்குது. அதோடைய லிங்க் இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனுக்கு கொடுக்குறோம், அவசியம் பார்த்து பயன்பெறுங்கள். இதில் குறிப்பாக ராமாயணத்தில் விடிஞ்சா கல்யாணம் ராமருக்கும் சகோதரர்களுக்கும் இல்லையா? இவங்க 4 சகோதரர்கள், சீதை அவங்க கூட பிறந்த அந்த சகோதரிகள் 4 பேரையும் கல்யாணம் பண்ண போகிறாங்க நாளைக்கு காலையில். இன்றைக்கி நைட்டு ராமர் பேசுவார். என்ன சொல்லுவார் அப்படின்னா, நாம் இப்போ பிரம்மச்சரியத்தில் இருக்கிறோம், விடிஞ்சால் நாம் கிரகஸ்தி ஆகிடுவோம். அந்த ரெண்டுத்துக்கும் இடையில் இருப்பது இந்த ஒரு இரவு தான் அப்படின்னு சொல்கிறார். இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா இங்கே பிரம்மச்சரிய விரதத்தை தான் இங்கே பிரம்மகுமாரிகள் மூலமாக கடவுள் மெயினாக வலியுறுத்துறது. மிகப்பெரிய எதிரி காமம். கணவன் மனைவியாக இருந்தாலும் சகோதரன் சகோதரியாக அல்லது சகோதரன் சகோதரனாக, ஏன்னா உடம்புன்னு பார்த்தா தான் ஆண் பெண், ஆத்மாவை பார்த்தா எல்லாம் ஆண் தான்.
ஏன்னா அப்பாவுடைய சொத்துக்கு ஆண் குழந்தைக்கு தான் வாரிசு இதுக்கு முன்னாடிலாம் இல்லையா, அந்த ரீதியில் சொல்கிறார். ஸோ அதை தான் முஸ்லீம்கள் ஆத்மா பாய் பாயின்னு சொல்கிறதோடைய உண்மையான அர்த்தம். ஆனால் அவங்க அல்லாவே அப்பான்னு சொன்னால் ஏற்றுக்க மாட்டுறாங்க. என்ன பண்ணுறது? சரி, கடவுள் நம்முடைய அப்பா, அவருடைய நினைவில் இருக்கிறோம். அப்பா மட்டும் இல்லை, கணவன், மனைவி, குழந்தை, சகோதரன், சித்தப்பா, பெரியப்பா, என்னென்ன உறவுகள் இருக்குதோ அத்தனையும் ஒரு இறைவனோடு மட்டும் வைங்க. அவர் வழிகாட்டுவது உங்களுக்கு தெரியும். டீச்சராக, சத்குருவாக, அனைத்துமாக அவர் நமக்கு இருக்கிறார். அப்படி இருக்கும்போது தான் உங்களால் காமத்தை வெல்ல முடியும். ஸோ இப்போ நீங்கள் காமத்தை வெல்றீங்க, இப்போ மட்டும்தான் சகோதரனாக பார்க்க போகிறீங்க. சொர்க்கத்தில் அப்படிலாம் பார்க்க மாட்டோம். ஆனாலும் சொர்க்கத்தில் காமம்னா என்னென்னே தெரியாது. ஏன்னா இப்போ யாரெல்லாம் தூய்மை ஆகுறாங்களோ அவங்க தான் சொர்க்கத்துக்கு வருவாங்க. எல்லோரும் வந்துட மாட்டாங்க. ஏன்னா இந்த ஞானத்தை கோடியில் சிலர் தான் ஏற்பார்கள். ஸோ அந்த கோடியில் சிலராக இருந்தால்தான் இதை நீங்கள் இவ்வளோ பொறுமையாக பார்க்குறதுக்கான சக்தியே இருக்கும். இல்லாட்டினா என்ன, ராவணனை ஹீரோவாக நினச்சிட்டு வந்திருந்தாங்கன்னா கொஞ்ச நேரத்தில் போயிடுவாங்க. என்னமோ தெரியல, ஒன்றும் புரியலன்ட்டு போயிடுவாங்க. சரி, அப்போ இப்போ இந்த நொடி கடைசி நொடி அப்படின்னு நினைக்க சொல்கிறார். ஏன்னா கலியுகம் ரொம்ப மோசமாக இருக்குது. காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரத்தை தூண்டக்கூடிய விஷயங்கள் தான் கண்ணை திறந்தாலே இருக்குது. அதனால்தான் கடவுள் சொல்கிறாரு, இந்த ஊனக்கண்ணால் பார்க்குறதே நிறுத்திடுங்க, ஞானம்ன்ற மூன்றாவது கண் வழியாக பாருங்கள். என்ன அந்த ஞானம்? அழியக்கூடிய உடம்பு கிடையாது, ஆத்மா. அது மட்டும்தான் அழியாமல் இருக்க போகுது. மற்ற எல்லாம் கண்ணால் பார்க்கக்கூடிய அனைத்தும் அழிய போகுது அப்படின்னாலே அதன் மீது பற்று வராது. ஸோ இப்படி நாம் இந்த பயிற்சி பண்ணுறது எதற்கு? இதன் ஆதாரத்தில் தான் சொர்க்கத்தில் அந்த ஆத்ம உணர்வுலே இருப்பீங்க 2500 வருஷம். ஏன்னா அந்த குணத்தை தான் ஆத்மா அடுத்த ஜென்மத்துக்கு அழைச்சிட்டு போகும். ஸோ அப்போ ராமர் சொல்கிறார் இல்லையா, நாளைக்கு கிரகஸ்தி ஆக போகிறோன்றது சொர்க்கத்தின் கிரகஸ்தி. காமம் நிரம்பிய கலியுகத்தின் கிரகஸ்தி திருமணம் கிடையாது. காமமற்ற தூய்மையான திருமணம். அதனால தான் தேவதைகள் எல்லாம் ஜோடியாக காட்டியிருக்கிறாங்க. ஆனால் காமம் இல்லாமல் இல்லற மார்க்கத்தில் இருந்ததுனால தான் அவங்கள கோயில் கட்டி கும்பிட்றோம். அதை புரிஞ்சுக்கணும். ஸோ அப்படி நாம் போக போகிறோம். அதனால் இந்த இரவு ரொம்ப முக்கியமானது. எதற்கு? அந்த சலனம் இந்த மாதிரி விஷயங்களும் ஏன்னா நீங்கள் எந்த அளவுக்கு பிரம்மச்சரிய விரதத்தில் பக்காவாக ஆகிட்டே இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களை சலனப்படுத்தக்கூடிய சூழ்நிலை உங்களை சுற்றி வந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் பாட்டுக்கு ஆத்மாவை மட்டுமே பார்த்து பேசணும். என்ன ஆனாலும் நான் ஆத்மான்னு பார்க்கணும். மைண்டுக்குள்ளே அது சகோதர ஆத்மா. அது பெண் உடம்புல இருக்கலாம், ஆனால் உள்ளே இருக்கிறது சகோதர ஆத்மா. ஏன்னா ஆத்மா ஆண் உடம்பும் எடுக்கும், பெண் உடம்பும் எடுக்கும், மாறி மாறி எடுக்கும். ஸோ அந்த அழியக்கூடிய மாறக்கூடிய அந்த உடலை நாங்கள் பார்க்க மாட்டோம். அழிவற்ற ஆத்மாவை மட்டுமே பார்ப்போம். அந்த ஆத்மா ஆரம்பத்தில் பரிசுத்தமாக இருந்தது. கலியுகத்தில் இந்த ராவணனுடைய வசத்தினால அவனுக்கு அடிமையாகி தான் காமம், கோபம் இதெல்லாம் மூழ்கிடுறாங்க. இன்றைக்கி மோசமான ஆத்மா கூட ஆரம்பத்தில் வரும்போது பரிசுத்தமாக தான் இருப்பாங்க. ஸோ இதை நாம் ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்தது ஒரு முக்கியமான விஷயம், எல்லோருக்கும் தெரிஞ்ச இந்த கலியுகத்திலே நடக்கிற ஒரு ப்ராக்டிக்கலான விஷயம். இன்றைக்கி திரும்புகிற பக்கமெல்லாம் காதல் சாம்ராஜ்யம் இல்லையா? லவ் பண்ணாமல் கல்யாணம் பண்ணுறவங்க கூட லவ் பண்ணிவிட்டு ஃபெயிலியர் ஆகி வேறு ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணியிருப்பான். அந்த மாதிரி ஆயிடுச்சு. அப்படி லவ் பண்ணாட்டினா கூட மனசுக்குள்ளேயே அவன் நினச்சிட்டு இருந்திருப்பான். இந்த மாதிரி ஆயிடுச்சு உலகம். சரி, அப்படி லவ் பண்ணுறாங்கன்னே வச்சுக்கோங்களாம். ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி. அதுக்கப்புறம் வேறு ஒருத்தங்களுக்கு நிச்சயம் ஆயிடுச்சு, அந்த பொண்ணுக்கு பிடிச்சிடுச்சு அந்த பையனை அப்படின்னா முதல்ல என்ன தெரியுமா பண்ணுவா? ஏதாவது ஒரு பொய் சொல்லி அந்த பையனை கழட்டி விட பார்ப்பான். ஏதோ சின்ன சின்ன ஃபைட்டெல்லாம் ஒரு ரீசனாக சொல்லுவாள். ஸோ புத்திசாலி பையன்னா புரிஞ்சுக்கும், ஓகே ஏதோ நடக்குது, நம்ம டீசெண்டாக விலகி வைக்கிறது தான் புத்திசாலித்தனம். அப்படி இல்லைன்னா தான் அது கொலை இந்த மாதிரிலாம் முடியுது. ஸோ அதேமாதிரியே தான் பையனும் சரி. லவ் பண்ணுறதுன்னு இல்லை, நிறைய இப்போ ஆன்லைன்லாம் வந்ததுனால நிறைய பெண்களோட அட் அ டைமில் தொடர்பில் இருக்கிறது, நிறைய ஆண்களோட அட் அ டைமில் தொடர்பில் இருக்கிறதெல்லாம் சர்வசாதாரணமாக ஆகிடுச்சு. அதுக்கேற்ற மாதிரி சாத்தான் நிறையா, அதாவது அந்த அறிவியல் படைப்புகளை சாத்தான்னு சொல்ல முடியாது, அந்த 5 விகாரம் தான் சாத்தான். நீங்கள் விகாரத்துக்கு பயன்படுத்துகிறீங்களா நல்லதுக்கு பயன்படுத்துகிறீங்களான்றது உங்கள் கையில் இருக்குது. சரி, அதனால் இந்த சாதனங்களை பயன்படுத்தி இந்த மாதிரி நிறைய தவறான தொடர்புகள் இருக்கும். ஆனால் எப்போ திருமணம் நிச்சயம் ஆயிடுச்சோ அப்போவே டக்குன்னு கட் பண்ணுறாங்க. சிம்மை தூக்கி கடைசிட்டு வேறு நம்பரே வாங்கிடுவாங்க. ஸோ அப்போ புரிஞ்சிக்கலாம், ஓகே இவங்களுக்கு கல்யாணம் நிச்சயம் ஆகிடுச்சு அல்லது கல்யாணமே ஆயிடுச்சின்னு கூட.
ஸோ இதை ஏன் நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, இப்போ கலியுகம் அந்த மாதிரி மோசமாக இருக்குது. ஒரு பெண்ணுக்கு 50 புருஷன் இருப்பான்ட்டு பைபிளில் இருக்கிறதாக ஒரு கிறிஸ்தவர் சொன்னார். ஸோ அது எந்த இடத்துல இருக்குதுன்னு தெரியல. பட் ஆனால் உலகம் அப்படி தான் இருக்குது. அதாவது திருமணமே கூட பண்ணுறாங்க இல்லையா, அதையும் பார்க்குறோம். அது இல்லாமல் இந்த தவறான தொடர்புகள் இதெல்லாம் இருக்குது. ஆனால் இந்த மாதிரி நேரத்தில், அதனால்தான் தசரதனுக்கு 1000 மனைவிகள்னு காட்டப்பட்டது. அந்த மாதிரி நேரத்தில் எந்த பெண்ணையும் திரும்பி பார்க்காமல் ராமர் வாழ்ந்தார்ன்றது தான் அங்கே பெரிய விஷயம். ஸோ அந்த மாதிரி நேரத்தில் இறைவன் நம்மை அப்படி மாத்துறார். என்னிடம் மட்டும் உன்னுடைய கவனம் இருக்கட்டும். ஸோ எப்படி ஒரு கணவனுக்கு மனைவி ஒரு நல்ல மனைவினா அவரை தவிர யாரையும் திரும்பி கூட பார்க்க மாட்டான் இல்லையா, அந்த மாதிரி இறைவனுக்கு நேர்மையாக இருக்கணும். இது எதுக்கு தெரியுமா? இப்போ ட்ரைனிங் கொடுக்கறது. அடுத்தது இந்த பூமி அழிந்து சொர்க்கமாக மாறும்போது அங்கே தேவதைகள் வருவாங்க. அந்த தேவதைகளில் நம்பர் 1 லக்ஷ்மி நாராயணன். ஸோ எல்லாருக்குமே நம்பர் 1 ஆகணும்னு தான் ஆசை இல்லையா. அப்போ ஆணாக பிறக்கணும்னா மகாலட்சுமியை திருமணம் பண்ணணுன்றது லட்சியம். பெண்ணாக இருந்தால் மகாவிஷ்ணுவை திருமணம் பண்ணணுன்றது லட்சியம். எல்லாத்துலேயும் நம்பர் 1 இருப்பார் மகாவிஷ்ணு. அழகில், ஆரோக்கியத்தில், செல்வத்தில், தெய்வீக குணத்தில், எல்லாத்துலேயுமே. அங்கே இருக்கிற எல்லாருமே அப்படி தான் இருப்பாங்க. விஷ்ணு அதுலேயும் நம்பர் 1 இருப்பார். லக்ஷ்மியும் அப்படி தான். ஸோ அப்போ எப்போ இந்த ஞானம் கிடைச்சிடுச்சோ அப்போவே உங்களுக்கு நிச்சயம் ஆயிடுச்சின்னு அர்த்தம். ஒன்று, இறைவனோட நிச்சயம் ஆயிடுச்சு, அவருக்கு நேர்மையாக இருக்கணும். இன்னொரு விஷயம், அங்கே நான் லக்ஷ்மியை திருமணம் செய்யணும். அங்கே காமம்னா என்னன்னே தெரியாத உலகம், அவ்வளோ அழகாக இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இடத்துல அழகான மனைவி இருந்தால் தான் சேஃப்டி. இங்கே அழகே இல்லாட்டினா கூட அசந்து தூங்கிட்டு இருக்கிற கொல்கத்தா பெண் டாக்டருக்கு என்ன பண்ணாங்கன்றதை பார்த்தோம். அந்த மாதிரி ஒரு சேஃப்டி இல்லாத உலகமாக இருக்குது. எல்லா நாடுமே அப்படி தான் இருக்குது இப்போ. ஸோ இங்கே அழகே ஆபத்து தான். அங்கே தான் உண்மையிலே அழகு இருக்கும், செல்வம் இருக்கும். தங்க செங்கற்களால் கட்டப்பட்ட வீடு இருக்கும், ஆனால் கதவு ஜன்னல் இருக்காது, திறந்தபடி தான் இருக்கும். அந்த மாளிகைக்குள்ளே 1000 வேலைக்காரர்கள் இருப்பாங்க, எஜமானர்கள் வெளியில் ஜாலியாக சுத்த போயிடுவாங்க. சிசிடிவி கேமராலாம் இருக்காது, யாருக்கும் திருடணுன்ற எண்ணமே இருக்காது. அங்கே பணக்காரரானால் தான் உண்மையில் சந்தோஷம். ஸோ அந்த மாதிரி இடத்துக்கு போகணும்னா இந்த கலியுகத்தின் எந்த விஷயமும் உங்கள் புத்தியில் இருக்கக்கூடாது. காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம் ஒரு இம்மி அளவு கூட உங்கள் மனதில் இருக்கக்கூடாது. அந்த அளவுக்கு இறைவன் நினைவிலும் நான் சொர்க்கத்தில் அனைத்தும் நிரம்பிய உலகத்தின் எஜமானனாக நான் ஆகிட்டு இருக்கிறேன்ற அந்த போதையில் இருக்கணும். மகாவிஷ்ணுவை கல்யாணம் பண்ண போகிறேன், மகாலட்சுமியை கல்யாணம் பண்ண போகிறேன். அப்போ இங்கே இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் சூர்பனகை மாதிரி. இங்கே இருக்கிறவங்க மேலே கவனம் வச்சிங்கன்னா அங்கே இழந்துடுவீங்க. ஏன்னா இந்த ஞானம் கிடைச்ச உடனே உங்களுக்கு நிச்சயம் ஆயிடுச்சுன்னு புரிஞ்சுக்கோங்க. நாராயணன் பதவி உங்களுக்கு தான் புரிஞ்சுக்கோங்க, மகாலட்சுமி பதவி உங்களுக்கு தான் புரிஞ்சுக்கோங்க. அப்போ உடனடியாக என்ன பண்ணணும்? இங்கே இருக்கிற எல்லாத்தையும் கட் பண்ணணும். புத்தியினால் தவறான தொடர்பு தான் கட் பண்ண சொன்னோம். யாரு கூடயும் பேசுகிறதே நிறுத்துறது, அந்த மாதிரி தவறான தொடர்பு வந்தால் பேசுகிறதே நிறுத்திடணும். அதுதான் பெஸ்ட்டு. மற்றபடி யார் கூட பேசினாலும் ஆத்மாவை தான் பார்த்து பேசணும். உடனடியாக மாறிடாது அந்த குணம். பயிற்சி பண்ணணும், இறைவன் நினைவில் இருக்கணும். முடிஞ்ச அளவுக்கு தேவையில்லாமல் மற்றவர்களை பார்க்கறத நிறுத்திடணும். ஏன்னா இங்கே மனிதர்கள், ஒரு சகோதரி இந்த சென்னையில் ஒரு டாக்டர், கொல்கத்தா டாக்டர் ரேப் கேஸ் பற்றி பேசும்போது நீங்கள் முகத்தை மட்டும் பாருங்கள், அது இன்னும் அங்கங்கமாக பார்க்குறீங்கன்றாங்க. சினிமாக்காரனுங்க பண்ண வேலை, வியாதி ஆகிடுச்சு, ஆத்மாவுக்கும் சக்தி இல்லை. ஸோ சொர்க்கத்தில் முகம் கூட இல்லை, ஆத்மாவைத்தான் பார்த்து பேசுவாங்க. அந்த பழக்கத்தை இப்போ நீங்கள் எடுத்துகிட்டு வரணும். ஸோ அதற்கு ஏன் அப்படின்னா, எனக்கு அங்கே மனைவியாக வரவளும் எங்கேயோ ஒரு இடத்துல அந்த பயிற்சி பண்ணிகிட்டு இருப்பாள். அவளுக்கு நான் உண்மையாக இருக்கணும்ல. ஆக்சுவலாக நீங்கள் அப்படி இருந்தால் தான் அவளுக்கு கணவனாகவே ஆக முடியும். ஏன்னா உங்களுக்கு ஈக்குவலான பேர் தான் அங்கே வருவாங்க. அப்போ பக்காவாக இருக்கிறவங்க அங்கே நாராயணன் ஆவாங்க. ரொம்ப அலட்சியமாக இருக்கிறாங்க, இந்த ஞானம் கிடைச்சோன்னா அங்கே வேலைக்காரனாக இருப்பாங்க. ஏன்னா என் வரிசைக்கிரமம் இருக்குது, எல்லா பதவியும் இருக்குது, ராஜ பதவியிலேருந்து வெட்டியான் பதவி வரைக்கும் இருக்குது. எதுவாக ஆக போகிறீங்க உங்கள் கையில் தான் இருக்குது. இறைவன் சொல்கிறார், உடம்பை பார்க்குறது தான் உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா, சரி உனக்கு அந்த வேலையே கொடுக்குறேன் சொர்க்கத்தில் வெட்டியான். அவங்க தானே உடம்பை புதைக்கிற வேலையெல்லாம் பார்க்குறாங்க. ஸோ சொர்க்கத்தில் அளவற்ற செல்வம் இருந்துச்சு. இப்போ அனைத்தும் போனதுக்கு காரணமே இந்த 5 விகாரம் தான், அதிலும் குறிப்பாக காமம் தான். ஸோ எந்த அளவுக்கு நீங்கள் தூய்மையாக இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு சூக்ஷ்மமாக உங்களுக்கு சேமிப்பாகிட்டே இருக்குது. இப்போ ஸ்தூலமாக உங்கள் கண்ணில் தெரியாமல் இருக்கலாம், இங்கே தெரிஞ்சாலும் உங்களுக்கு ஆபத்து தான் இல்லையா. வயநாடு நிலச்சரிவை பார்த்தோம், நிறைய ஜப்பான் நிலநடுக்கம் பார்க்குறோம். இங்கே இருந்தாலும் எல்லாம் மண்ணோட மண்ணாக போகும், அல்லது யுத்தத்தில் கொள்ளையடிச்சிட்டு போய்டுவாங்க. உக்ரைன்லாம் பார்க்குறோம், பாலஸ்தீனில் பார்க்குறோம். ஸோ இங்கே இருக்கிறது சேஃப்டி கிடையாது, ஆனால் சூக்ஷ்மமாக அது சேமிப்பாகிட்டே இருக்குது.
ஸோ அமைதியும் ஆனந்தமும் தூய்மையும் நிரம்பிய அந்த உலகத்தில் மிக உயர்ந்த செல்வந்தராக ஆவீங்க. இப்போ எந்த அளவுக்கு தூய்மையாக பிரம்மச்சரிய விரதத்தோடு இருக்கிறீங்களோ அதன் ஆதாரத்தில். ஸோ அந்த சக்தி இறைவனை நினைக்க தான் கிடைக்கணும். ஏன்னா இங்கே காமத்தில் ஈடுபடாமல் இருக்கிறது மட்டும் கிடையாது, மனதில் கூட சின்ன சலனம் கூட வராமல் இருக்கிறது. அந்த பொண்ணு அழகாக இருக்கிறா இல்லை அப்படின்ற எண்ணம் கூட வராமல் இருக்கிறது. ஸோ அதைத்தான் அங்கே ராமர் சொல்கிறார். நாளைக்கு கிரகஸ்தி ஆகிறோன்றது சொர்க்கம். ஏன்னா ராமர் அரியணை ஏறுறது தான் தீபாவளி சொல்கிறது. அது சொர்க்கம், சொர்க்கத்துடைய நினைவு தான் தீபாவளி. அங்கே ஒவ்வொரு உடம்புன்ற வீட்டிலும் ஆத்ம தீபம் ஏற்றப்பட்டிருக்கும். அதோடைய நினைவாக இங்கே வீட்டில் தீபத்தை ஏற்றுறாங்க. நார்த் இந்தியாவிலலாம், நம்ம ஊரில் வந்து பட்டாசு மட்டும் கொளுத்துறதோடு விட்டுடுறாங்க. ஸோ அதுதான் ஒரிஜினல் தீபாவளி. ஸோ அங்கே தான் உண்மையில் நாம் சிம்மாசனத்தில் ஏற போகிறோம். நீங்கள் சாதாரண மனிதர்கள் கிடையாது, இந்த உலகத்தை ஆண்ட தேவதைகள் உங்களை தான் கோயில் கட்டி கும்பிட்டுருக்குறாங்க. நம்மளே இது தெரியாமல் வணங்கிட்டு இருந்தோம். இப்போ அதுவாக ஆக வேண்டிய நேரம் வந்துடுச்சு. அதற்கு ராவணனை முழுவதுமாக அழிக்க வேண்டும் உங்களுடைய மனதிலிருந்து. அதுக்கப்புறம் 2500 வருஷம் கழிச்சு அவன் மறுபடியும் ஏந்திரிப்பான். ஏன்னா 2500 வருடம் கழிச்சு ஆத்மான்றதை மறந்து உடல் நினைப்பீங்க, மறுபடியும் அது வருவான். இது திரும்ப திரும்ப நடக்கும். முதல் 2500 வருடம் ராமராஜ்யம், அடுத்த 2500 வருடம் ராவண ராஜ்யம். ஸோ இப்போ ராமராஜ்யம் வர வேண்டிய நேரம். அதை கடவுள் தான் உருவாக்க முடியும், மனிதர்கள் உருவாக்க முடியாது. ஸோ இறைவன் கொடுத்த ஞானம் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி எல்லா பிரம்மகுமாரிகள் ராஜயோக தியான நிலையத்திலும் முற்றிலும் இலவசமாக கிடைக்குது. யூடியூப் வெப்சைட்ஸில் இருக்க அதோட லிங்க் இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். அவசியம் பார்த்து பயன்பெறுங்கள். ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.